கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் நாம் சங்கீதம் 137 வாசித்தோம். இந்த சங்கீதம் யாரால் எழுதப்பட்டது என்று நமக்கு கூறப்படவில்லை. ஆனாலும் இந்த சங்கீதத்தை எழுதின நேரம் என்ன, காலம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். முதலாவது வசனத்துல கவனிக்க, பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம் என்று சொல்லி இந்த சங்கீதம் ஆரம்பிக்கிறது. அப்படி என்றால் இது சிறையிருப்புக்கு சென்ற, பாபிலோனின் சிறையிருப்புக்கு சென்ற யூத ஜனங்களின் பாடல்களாய் காணப்பட்டது. இந்த பாபிலோனின் சிறையிருப்புக்கு இவர்கள் போனதை குறித்த விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் 2 ராஜாக்களின் புத்தகம் அதனுடைய 24ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரத்தை வாசித்து அறிந்து கொள்ளுங்கள். அதே போல எரேமியா அதனுடைய 39ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இதெல்லாம் சிறையிருப்பை குறித்து சொல்லப்படுகிற ஒரு காரியம். எகிப்தின் அடிமைத்தனத்திலே ஆரம்பத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் காணப்பட்டார்கள். அது ஒரு சிறையிருப்பு. அதற்கு பிறகு ஆண்டவர் தம்முடைய தாசனாகிய மோசையின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்தை விடுவித்து அவர்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே கொண்டு வந்து வைத்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யல அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். ஆனா ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆண்டவரை மறந்து விட்டார்கள். என்றைக்கு நாம் ஆசீர்வாதத்தை மாத்திரம் நம்முடைய கண் முன்பாக வைத்துக் கொண்டு ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவனை மறப்போமோ, அன்றைக்கு சிறையிருப்பை நீங்க தடுக்கவே முடியாது. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாக பல முறை எச்சரித்தார். நீங்க கடைசியாக நீங்கள் எச்சரித்த தீர்க்கதரிசிகளை பார்த்தீங்கன்னா, எரேமியா தீர்க்கதரிசி, எசையா தீர்க்கதரிசி, சிறையிருப்புக்கு போன பொழுது கூட எசேக்கியேல் தீர்க்கதரிசி, இவர்கள் மூலமாக தேவன் தம்முடைய பிள்ளைகளை எச்சரித்துக் கொண்டே வந்தார். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் அதிலே அதிகமான வகுப்பார் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவே இல்லை. ஆண்டவருடைய கட்டளைக்கு அவர்கள் செவிசாய்க்கவில்லை. ஆண்டவருக்கு தங்களுடைய முதுகை காட்டினார்கள். ஆண்டவரை தேட மறுத்தார்கள். நிர்விசாரமான வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்தார்கள். இப்படி செய்ததுனால ஆண்டவர் மிகவும் கோபப்பட்டார். கோபப்பட்டது மாத்திரமல்ல, அவர்களை பாபிலோனின் சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். இந்த பாபிலோனின் சிறையிருப்பிலே போகிற ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள்னா, இவங்க கொஞ்சம் பக்திமான்கள். மற்ற ஜனங்களை தேவன் பாபிலோனியர்களின் பட்டயத்தினாலும் வாதையினாலும் அழித்து போட்டார். ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, யார் யாரெல்லாம் தப்பித்துக் கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ, உங்க ஜீவனை காப்பாத்திக் கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்க என்ன செஞ்சிருங்க, பாபிலோன் அந்த சத்ருவினுடைய கையில உங்களை ஒப்பு கொடுத்துருங்க, சரண்டர் பண்ணிருங்க. சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களை பாதுகாப்பேன் ஆண்டவர் சொன்னார். அந்த வார்த்தைக்கு எந்தெந்த யூதர்கள், எந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படிந்தார்களோ அவர்கள் எல்லாம் சிறையிருப்புக்கு போனார்கள். அவர்கள் பாபிலோனுடைய அந்த ராஜ்யத்துக்குள்ளே அவர்கள் அடிமைகளாக எடுத்து செல்லப்பட்டார்கள். இதை குறித்து நீங்க எரேமியா எழுதும் பொழுது எவ்வளவு அழகா எழுதுறாரு கவனிங்க. எரேமியாவின் புத்தகம் அதனுடைய 39ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. கல்தேயர் ராஜாவின் அரண்மனையை ஜனத்தின் வீடுகளையும் அக்கினியால் சுட்டெரித்து எருசலேமின் மதில்களை இடித்து போட்டார்கள். நகரத்தில் தங்கியிருந்த ஜனங்களையும் தன் பட்சத்தில் ஓடி வந்து விட்டவர்களையும் நீதியான மற்ற ஜனங்களையும் காவல் சேனாதிபதியாகிய நேபுசரதான் பாபிலோனுக்கு சிறைகளாக கொண்டு போனான். பாருங்க, இதுதான் நடந்த விஷயம். இந்த பாபிலோன் ராஜ்யத்துக்கு கொண்டு போகப்பட்டார்களே, இவர்களை குறித்து எரேமியா இங்க சொன்னார்.
இன்னும் இதுவைகளை குறித்து ஆண்டவர் எரேமியாக்கு எப்படி வெளிப்படுத்தினார் என்று சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா பாருங்க, எரேமியா 24ஆம் அதிகாரம் அதனுடைய 1 முதல் நீங்க 7ஆம் வசனம் வரைக்கும் நீங்க அப்புறமா வாசித்து பாருங்க. அதுல ஆண்டவர் எரேமியாவுக்கு 2 கூடையை காட்டுறார். ஒரு கூடை நல்ல அத்திப்பழம் நிறைந்த கூடை, 2வது கூடை எப்படிப்பட்ட கூடைன்னா அது கெட்ட அத்திப்பழம் நிறைந்த கூடையா இருந்தது. அந்த நல்ல அத்திப்பழம் நிறைந்த கூடையை குறித்து ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கவனிங்க. 5ஆம் வசனம், நான் இவ்விடத்திலிருந்து கல்தேயர் தேசத்துக்கு சிறைப்பட்டு போக விட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மையுண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். அவர்களுக்கு நன்மையுண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன். நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்திற்கு திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த சிறையிருப்புக்கு போன இந்த யூதர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தவர்கள். இவர்கள் நீதிமான்கள், இவர்கள் பக்தியுள்ள பிள்ளைகள். இந்த பக்தியுள்ள பிள்ளைகள் தான் இப்போ சிறையிருப்புல போறாங்க. அந்த சேனாதிபதியாகிய நெபுசாராதான், அதாவது பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரின் சேனாதிபதி நெபுசாராதான் இவர்களை சிறையிட்டு அழைத்து செல்கிறான். இந்த அழைத்து செல்லும் போது ஒரு இடம் வருது, அதுதான் கேதார் நதி என்று சொல்லப்படுகிறது. இது எசேக்கியேல் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கிறீங்க. இது பாபிலோன்ல இருக்கு. இந்த கேபார் நதி அண்டையிலே அங்கே இந்த சிறையிருப்புக்கு சென்ற மக்கள் அங்கே இருக்கிறார்கள். அந்த சம்பவத்துல தான் இங்க நடக்கிற இந்த காரிய சம்பாஷணைகளை தான் இங்க நம்ம சங்கீதத்துல பாக்குறோம். சோ கேபார் நதி அண்டையிலே இருக்கும்போது என்ன நடந்ததுன்னா, இந்த சிறையிருப்புக்கு சென்ற இந்த பக்தியுள்ள யூதர்கள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த யூதர்கள், இவர்கள் என்ன செய்கிறார்களாம்? சீயோனை நினைத்து அழுதார்கள். பாருங்க, இந்த சங்கீதம் எப்படிப்பட்ட சங்கீதம்னா ஒரு அழுகையின் சங்கீதம். இன்னொரு விதத்துல சொன்னா இது புலம்பல் சங்கீதம் என்று சொல்வேன். ஏன் அழுதார்கள்? அழுததுக்கு காரணம் என்ன? ஒண்ணு, எருசலேம் தேவனுடைய நகரம், அது தேவனுடைய நகரம், தேவன் வாசம் பண்ணும் ஸ்தலம். அந்த எருசலேமின் அலங்கங்களை இந்த பாபிலோனியர்கள் இடித்து போட்டார்கள். எருசலேம் தேவாலயத்தை தீக்கிரையாக்கினார்கள். எருசலேம் தேவாலயத்தில் இருந்த பரிசுத்த வஸ்துக்களை, பரிசுத்த பாத்திரங்களை அவர்கள் எடுத்து சென்றார்கள், தன்னுடைய ராஜ்யத்துக்கு எடுத்து சென்றார்கள். இந்த காட்சியெல்லாம் இந்த சிறையிருப்புக்கு சென்ற ஜனங்கள் கண்டார்கள். தேவனுடைய மகிமை தங்கும் ஸ்தலமாகிய தேவனுடைய ஆலயம் இடிக்கப்பட்டதை இந்த ஜனங்கள் கண்டார்கள். அதுக்கு பின்னான ரகசியமும் இவர்களுக்கு தெரியும். அந்த ரகசியம் என்ன? பாபிலோன் ராஜா மாத்திரமல்ல, தேவ ஜனங்கள், தேவனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள், உடன்படிக்கையின் பிள்ளைகள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதினாலே இந்த சிறையிருப்புக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம் என்று அழுது புலம்பினார்கள். நன்றாக கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் சிறையிருப்பு வந்துடக்கூடாது. சிறையிருப்புக்கு ஒரு விசுவாசி தள்ளப்படுகிறான் என்றால் அது அவனுடைய அறியாமையினாலே, அவனுடைய அகங்காரத்தினாலே, அவனுடைய மேட்டிமையினாலே அது நடக்கிறது. ஒரு விசுவாசி சிறையிருப்புக்கு போறானா அதுக்கு தேவன் காரணம் அல்ல, பிசாசியும் காரணம் காட்டக்கூடாது. மாறாக அந்த மனிதன் தான் அதற்கு காரணம் என்பதை மறந்து விடவே கூடாது. இது மிக மிக ஒரு வேதனையான காரியம். இதை நினைத்துதான் இவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள், புலம்புறாங்க. ஆண்டவரே, எங்கள் தப்பிதங்களை மன்னியும், எங்கள் குற்றங்களை மன்னியும். சிறையிருப்புக்கு சென்ற பிறகு நீங்க கவனிங்க, தானியேல் என்ன செய்யறார்னா ஆண்டு சமூகத்துல உபவாசம் போட்டு ஜெபிக்கிறார், உபவாசம் போட்டு அழுறாரு. தானியேல் என்ன பாவமா செஞ்சாரு? சிறையிருப்புக்கு போனதுக்கு தானியேல் காரணமா? தானியேல் நல்ல தேவ மனிதன்,
பக்தியுள்ள மனிதன். ஆனா அந்த பக்தியுள்ள மனிதன் சிறையிருப்புல சென்ற பிறகு எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் எச்சரித்ததை புத்தகத்தின் வாயிலாக அறிந்து கொண்டார். அறிந்து கொண்ட மனிதன் தேவனை தேட முற்பட்டார். தேவனை தேடினார். உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் தேவனை தேடினார். தன்னுடைய ஜனங்களின் பாவங்களுக்காக அவர் மன்னிப்பு கேட்டார். தானியேல் ஒரு சிறையிருப்புல போனபோது அந்த வேதனை தானியேலுக்கு தெரியும். எரேமியா தீர்க்கதரிசியுடைய வேதனையை கவனியுங்கள். அந்த மனிதன் சுமார் சொல்றாரு, 23 ஆண்டுகளாக ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு உம்முடைய வார்த்தையை சொன்னேன், அவர்கள் இதை கேளாமற் போனார்கள். எரேமியா புலம்புகிறார். எரேமியாவின் புலம்பலை நீங்கள் புலம்பல் புத்தகத்திலே வாசிப்பீர்கள். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நாசமாய் போயிற்றே, எங்களுடைய வேலையெல்லாம் உடைக்கப்பட்டு விட்டதே, சபை பாழாக்கப்பட்டதே என்று சொல்லி எரேமியா புலம்புகிறதை புலம்பல் புத்தகத்திலே வாசித்து கவனியுங்கள். எதுக்கு நான் இதை சொல்லுகிறேன் என்றால், தேவன் அடிக்கடி நம்மோட பேசிக்கொண்டே இருப்பார். எச்சரிப்பின் சத்தத்தை சொல்லிக் கொண்டே இருப்பார். அந்த சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படியாமல் போனால் ஒரு நாள் சிறையிருப்பு வருவது அது தடை செய்யவே முடியாது. அந்த சிறையிருப்புக்கு போகும்போது ஆண்டவர் கூட இருந்தா நீங்க தப்பிச்சீங்க. ஆண்டவர் தான் கூட இருக்க மாட்டாரு. இந்த ஜனங்களோட கர்த்தர் கூட இருக்கிறார். ஏன்னா இவங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சென்றார்கள். இது இவர்கள் செய்த பாவத்தினாலே இவர்களுக்கு ஏற்பட்டது அல்ல. ஆனா மற்றவர்கள் சிறையிருப்புக்கு சென்றவங்களா பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். சிதேக்கியா ராஜாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். அந்த சிதேக்கியா ராஜாவுடைய கண்களெல்லாம் பிடுங்கப்பட்டது. பாபிலோன் ராஜா அவனை சிறையிட்டு கொண்டு போனான். கண்களை பிடுங்கினான். அவனுடைய குமாரர்களை அவனுக்கு முன்பாகவே வெட்டினான். பல யூதர்கள் அங்கே பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அந்த சிறையிருப்புல போனவங்க நிலைமை பரிதாபம். ஏன் தெரியுமா? அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கவில்லை. ஆனா இப்பொழுது பாடிக்கொண்டிருக்கிறார்களே, இந்த சிறையிருப்புக்கு சென்றவர்கள் இவர்கள் தாங்கள் பாவம் செய்யவில்லை, மற்றவர்களுடைய பாவத்தின் நிமித்தமாக சிறையிருப்புக்கு சென்றாங்க. தேவ ஜனம் பாவம் செய்யும் பொழுது முழு சபையும் பாதிக்கப்படும். ஒரு குடும்பத்திலே ஒருத்தர் தவறு செய்யும் பொழுது மற்ற மக்களும் பாதிக்கப்படுவார்கள். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே நம்ம எப்பொழுதுமே பயத்தோடும் பக்தியோடும் தேவனை ஆராதிக்க நாம் பழகிக் கொள்ள வேண்டும். இங்க நமக்கு இந்த சங்கீதத்தை தேவன் எழுதி வைத்திருக்கிறார்னா இது ஒரு திருஷ்டாந்தமாக தேவன் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது நமக்கு தெரியணும், எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனாங்களோ அதனாலே அவர்கள் சங்காரமானார்கள். அந்த மாதிரி நிலைமை நமக்கு ஏற்பட்டு விடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்களோ அவர்களும் சிறையிருப்புக்கு போனாங்க. ஆனா அந்த நேரத்துல கர்த்தர் அவர்களோட குழந்தவங்களை பலப்படுத்தினார். இங்க சங்கீதத்தை கவனிங்க. இந்த மக்கள் ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து எவ்வளோ அதிகம் வேதனையோடு இந்த காரியங்களெல்லாம் நினைத்து அழுகிறார்கள் என்று பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட நிலைமை வந்து விடவே கூடாது. தேவன் அதை கொடுக்க விரும்பல. இவங்க அடுத்து சொல்றாங்க, 2வது வசனத்தை கவனிங்க. அதன் நடுவில் இருக்கும் அலரி செடிகளின் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். இவங்க இப்போ அந்த நதி அண்டையில, அந்த ஆறண்டையில இருக்காங்க. இந்த ஆறண்டையில இருக்கும்போது என்ன செஞ்சுட்டாங்க? இவங்க கையில என்ன இருக்கு? கிண்ணறம் இருக்கு இல்ல? கிண்ணறம் எதுக்கு இருக்கு? தேவனை துதிப்பதற்காக இருக்குது. ஆனா இவர்கள் கிண்ணறங்களை எங்க கொண்டு போய் வச்சுட்டாங்க? அலரி செடிகளின் மேல் கிண்ணறங்களை வச்சுட்டாங்க. இது நம்ம செய்யக்கூடாது. ஒரு வேதனையான ஒரு காரியம்தான். நம்ம வாழ்க்கையில தேவனை துதிப்பதற்கு ஒரு நேரம் தேவையில்லை. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயிலும். ஆனா அதிகமா நம்ம சில நேரங்கள் என்ன ஆயிடுறோம், துக்கம் அதிகரிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நம்ம நினைக்காத காரியங்கள் நடக்கும்போது நம்ம சோர்ந்து போயிடும். இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்கிற காரியம்தான். நம்ம நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். இப்படிலாம் நடக்குமா? இப்படிலாம் பிரச்சனைகள் வருமா? இப்படிலாம் போராட்டங்கள் வருமா? நீங்க வசனத்து நிமித்தம் நடக்கும்போது, நீங்க தேவனுக்காக வைராக்கியம் கொள்ளும்போது
சில நேரங்கள் இப்படிப்பட்ட ஒரு பாதையில் நீங்க செல்ல வேண்டியது இருக்கும். ஆனா அந்த நேரத்துல சோர்ந்து போகாதீங்க. 2ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறோம், இந்த ஜனங்கள் மிகவும் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு தங்கள் கிண்ணறங்கள் எல்லாம் எங்க கொண்டு போய் தொங்க விட்டாங்க? அலறை செடிகள் மேல் தொங்க விட்டாங்க. ஆண்டவர் இதை எதிர்பார்க்கல. சோர்ந்து போற நேரம் தான் தேவனுடைய சம்பாதத்துல நாம் அமர்ந்து கொள்கிற நேரம். நீங்க சோர்வுகள் வரும்பொழுது, கண்ணீர் வரும்பொழுது, பாடுகள் வரும்பொழுது நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கணும் தெரியுமா? உங்க கிண்ணறங்களை தூக்கி வைக்கிறவர்களா இல்லாம கிண்ணறங்களை எடுத்து தேவனை துதிக்கிற பிள்ளைகளா மாறணும். 10 நரம்பு வீணையோடு தேவனை துதிக்க பழகணும். கர்த்தரை துதிக்கிறதுல என்ன தெரியுமா நடக்கும்? சங்கீதம் 18 வாசித்து பாருங்க. எந்த மனிதன் தேவனை துதிக்கிறானோ அந்த துதிக்கிற மனிதனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. சத்துருக்கள் பெருகி வரலாம், சத்துருக்கள் நம்மை பிடிக்கலாம், ஆனால் கர்த்தர் அந்த சிறையிருப்பிலிருந்து அந்த மனிதனை காப்பாற்றுவார். வாசிங்க சங்கீதங்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். இது தாவீது சொல்றார். எந்த நேரத்துல சொல்றாருன்னா, சத்துருக்கள் பெருகி இருக்கிற நேரம், மரணம் அவரை கவ்வி கொள்ளுகிற ஒரு நேரம். இந்த நேரத்துல கண்ணீரின் பாதையில சொல்றாரு, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தாவே நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். ஆதி நாள் என்ன நடக்கும்? என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். நல்லா கவனிங்க. உங்க வாழ்க்கையில ரட்சிப்பு வேணுமா? சிறையிருப்பிலிருந்து விடுதலை வேணுமா? அப்படின்னா தேவனை துதியுங்கள், துதியுங்கள், துதியுங்கள். அலறி செடியில போய் உங்க கிண்ணறங்களை வைத்து விடாதீர்கள். கிண்ணறங்களை தூக்கி தேவனை மகிமைப்படுத்துங்க, தேவனை துதிங்க. என் தேவன் ஜீவனுள்ள தேவன். இன்றைக்கு நீங்களும் நான் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். அவர் என்றைக்கு மாறாத தேவனாயிருக்கிறார். தம்முடைய வாக்குத்தத்தங்களில் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை வென்றவர். அவரை மரணம் கவ்விக்கொள்ள முடியவில்லை. ஆகவே இன்றைக்கு நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராகவே இருக்கிறார். ஆகவே அவரை துதியுங்கள், துதியுங்கள், துதியுங்கள். சிறையிருப்பிலிருந்து விடுதலை வரும், ரட்சிப்பு கிடைக்கும், விடுதலை கிடைக்கும். இந்த தேவ பிள்ளைகள் சோர்ந்து போய் தங்களுடைய கிண்ணறங்களை அலறி செடியில் மேல வைத்துட்டாங்க. இதெல்லாம் தேவன் நமக்கு ஏன் எழுதி வைத்திருக்கிறார்னா, இதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது என்பதற்கு அவங்க எழுதி வைத்திருக்கிறார். சிலது செய்யணும், சிலது செய்யக்கூடாது என்பதற்காக அப்படியே தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அடுத்தது கவனிங்க, 3ஆம் வசனம். எங்களை சிறை பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாலாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி சீயோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். இப்போ அவங்க நதி அண்டையில இருக்காங்க, அழுதுட்டு இருக்காங்க. சிறையிருப்புக்கு அழைத்து சென்ற அந்த அதிகாரிகள், அந்த சேனை வீரர்கள், சேனாதிபதி என்ன சொல்றான்? கொஞ்சம் எங்களுக்கு என்ன செய்யுங்க, பாடல்களை பாடுங்க. எந்த பாடல்களை பாடணுமா? சீயோனின் பாட்டுகளை பாடுங்க. நம்ம பாட்டின் மேன்மை சத்ருவுக்கு கூட தெரியும். அல்லேலூயா. ஆனா நமக்கு சில டைம் அந்த மேன்மை தெரிய மாட்டேங்குது. ஒரு விஷயம் ஒரு ஊழியக்காரர் சொன்னார். ஒரு குடும்பத்தார் கணவன் மணி நன்றாக ஜெபிப்பாங்களாம். குடும்ப ஜெபத்தில், அந்த குடும்ப ஜெபத்துல நன்றாக பாடி தேவனை மகிமைப்படுத்தி அவர்கள் வேதத்தை வாசித்து தியானித்து கர்த்தரை துதிப்பார்களாம். இப்படி பல நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்குது. ஒரு நாள் இவங்க 2 பேருக்கும் சண்டை. கணவன் மணியும் ஜபத்தை விட்டுட்டாங்க. குடும்ப ஜபம் விட்டாச்சு, பாடுறதை விட்டாச்சு. அவங்க பக்கத்து வீட்டுல இருக்க ஒருத்தர் ஓடி வந்தாராம். ஒரு நாள் இரவு நேரம் கதவை தட்டுறாராம். கதவை தட்டி வந்தா இவங்க கிட்ட கேட்கிறாரு, நீங்க ஏன் ஜெபம் பண்ணாம இருக்கீங்க? ஏன் பாடல் பாடாம இருக்கீங்க? அந்த பாடலை நான் ரெகுலரா கேட்டுட்டு இருந்தேன், அந்த பாடலை நீங்க பாடுறதே இல்லையே. உங்க பாடல்னால்தான் ஒரு நாள் நான் தற்கொலை செய்யும் எண்ணத்தோடு இருந்தேன். அந்த பாடலை கேட்டு நான் தற்கொலை எண்ணத்தை விட்டுட்டேன். அந்த பாடலை ஏன் பாட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்டாராம். அப்பந்தான் இந்த தம்பதிகளுக்கு புரிஞ்சுதோ, ஓஹோ, இந்த பாடலுக்கு எவ்வளவு மேன்மை இருக்குன்னு. எதுக்கு நான் சொல்றேன் தெரியுமா?
அநேக நேரங்கள்ல சத்துருக்களுக்கு தெரியுது நம்ம பாடலின் மேன்மை. ஆனா நமக்கு பாடலின் மேன்மை தெரியல. நம்ம இப்பெல்லாம் எப்படிப்பட்ட பாட்டை பாட விரும்புறோம்னா, குத்தாட்டமான பாட்டை பாட விரும்புறோம். மங்களகரமான பாடங்களை பாடுறதே இல்லை. இவங்க எதை விரும்ப பாருங்க, மங்கள கீதத்தையும். யார் விரும்புறா? இவங்களை பாலாக்கினவன், சிறையிருப்புல கொண்டு போறவன், இவங்களை அடித்து உதைக்கிறவன். இவன் சொல்றான், கொஞ்சம் மங்கள கீதத்தை கொஞ்சம் பாடு, சியோனின் பாட்டை பாடு. நல்லா கவனிங்க, சியோனுடைய பாட்டுடிக்கு அப்படி என்ன மேன்மை இருக்கு அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா, சங்கீதங்களின் புத்தகம் அதனுடைய 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. சியோன் என் தேவன் வசிக்கும் இடமாயிருக்கிறது. அது எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? அது பூர்ண வடிவம் உள்ளதாய் காணப்படுகிறது. சங்கீதங்களின் புத்தகம் நீங்கள் 48ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, சர்வ பூமியின் மகிழ்ச்சி என்று சியோனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்ப சியோனில என்ன இருக்கு? சியோனில தேவனுடைய ஆலயம் இருக்கிறது, தேவ சன்னிதானம் இருக்கிறது, தேவன் அங்கே வாசம் பண்ணுகிறார், தேவன் தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய மகிழ்ச்சியில் நிரப்புகிறார், தேவன் சியோனிலிருந்து தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். சியோன் எதற்கு ஒப்பிட்டு பேசப்படுகிறதுனா, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒப்பிட்டு பேசப்படுகிற ஒரு ஸ்தலம் தான் சியோன். கர்த்தரை நம்புகிறவர்கள் சியோன் பர்வதத்தை போல எப்படி இருப்பாங்களா? அவர்கள் உறுதியாய் நிலைத்திருப்பார்கள். ஏன் இதை சொல்லுகிறேன்னா, சியோன் தேவனுடைய நகரம், எருசலேம் தேவனுடைய நகரம், அது மகாராஜாவின் நகரம். தேவனுடைய பிரசன்னை இருக்கிற இடத்துல மகிழ்ச்சி இருக்கும், தேவனுடைய பிரசன்னை இருக்கிற இடத்துல விடுதலை இருக்கும், தேவனுடைய பிரசன்னை இருக்கிற இடத்துல அங்கே எல்லா ஆசீர்வாதங்களும் தங்குகிறதா இருக்கிறது. இன்னைக்கு தேவ பிள்ளைகளை, இந்த பாடலை தான் சத்ரு கேட்க விரும்பினா. ஆனா இந்த பிள்ளைகளுடைய பக்தி வைராக்கியத்தை கவனிங்க. சத்ரு விரும்பிட்டான், ஆனா இந்த சிறையிருப்புக்கு சென்ற இந்த தேவ பிள்ளைகளுடைய பக்தி வைராக்கியத்தை கவனிங்க. 4ஆம் வசனம் 5ஆம் வசனம், கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்திலே நாங்கள் பாடுவது எப்படி? எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக. நான் உன்னை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால் என் நாவு என் மேல் நாவோடு ஒட்டி கொள்வதாக. இது இவங்களுடைய பக்தி வைராக்கியம். ஏன் தெரியுமா? இவங்க சென்றிருக்கிற ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்னா, கல்தேயரின் ராஜ்யம். அது விக்கிரக ஆராதனை நிறைந்த ராஜ்யம், அருவருப்புகள் நிறைந்த ராஜ்யம். தேவன் எதை வெறுக்கிறாரோ, எந்த காரியத்தை தேவன் வெறுத்து இந்த அருவருப்பை வெறுக்கிறாரோ, அந்த அருவருப்புலாம் எங்க காணப்படுது தெரியுமா? இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்திலே காணப்படுகிறது. இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் சாதாரண ஒரு சாம்ராஜ்யம் அல்ல, அது பொல்லாப்பு நிறைந்த சாம்ராஜ்யம். கர்த்தர் அதனுடைய பொல்லாப்பை கவனித்தார். ஆகவேதான் இந்த சிறையிருப்புக்கு சென்ற தேவ பிள்ளைகள் சொல்றாங்க, நாங்க இங்கே இந்த மங்களகரமான பாடலை பாட மாட்டோம். தேவ பாடல்களை பாடுவதற்கும் இடம் உண்டு. எல்லா இடத்துலயும் போய் தேவ பாடலை பாடிடலாமா? தேவனை பரியாசம் பண்ண ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுத்துடவே கூடாது. தேவன் தன்னை பரியாசம் பண்ண ஒட்டார். நல்லா கவனிங்க. இந்த பிள்ளைகளுடைய வைராக்கியத்துக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நல்ல வைராக்கியம். இன்னைக்கு தேவ பிள்ளைகளை இவங்க சொல்றாங்க, ஆண்டவரே, நாங்கள் எருசலேமை மறந்தா எங்க வலது கை தன் தொழிலை மறப்பதாக. இவங்க சிறையிருப்புக்கு சென்றாங்க. சிறையிருப்புக்கு சென்றாலும் இவங்களுடைய கண்கள் எல்லாம் எங்க நோக்கி கொண்டிருக்கு தெரியுமா? தேவனுடைய ஆலயத்தை நோக்கி கொண்டிருக்கிறது. தாவீதை போல இவங்களுடைய இருதயம் ஏங்குது. ஆண்டவரே, என் ஆத்மா உம்மேல் வாஞ்சையா இருக்கு, எப்பொழுதும் சன்னிதானத்தில் வந்து நிற்பேன், எப்பொழுதும் சன்னிதானத்தில் வந்து நிற்பேன். இப்படிதான் இந்த பிள்ளைகளுடைய ஏக்கம். இவங்க ஏக்கத்துக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நல்ல வாஞ்சை. இன்னைக்கு நமக்கு இப்படிப்பட்ட வாஞ்சை இருக்கிறதா? தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நான் துதிப்பேன். தேவனை துதிப்பதற்கு ஒரு தகுதி இருக்கிறது. தேவனை எல்லாருடைய வாயிலிருந்து புறப்படுகிற துதிகளில் பிரியப்படுகிறது எல்லாம்
தேவன் எதை அருவருக்கிறாரோ அந்த அருவருக்கிற செயல்களை நாம் செய்து கொண்டே இருப்போம் என்றால் தேவன் ஒரு நாள் நம்முடைய துதியை அங்கீகரிக்க மாட்டார். ஒரு நாள் அந்த பாடலில் தேவன் மகிழ மாட்டார். தேவன் எதை வெறுக்கிறாரோ அதை நாமும் வெறுக்க வேண்டும். தேவன் எதை அருவருக்கிறாரோ அதை நாமும் அருவருக்க வேண்டும். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த பிள்ளைகளுடைய வாஞ்சையை கவனிங்க. ஆண்டவரே, நாங்கள் உம்மை மறக்க மாட்டோம். சிறையிருப்புல சென்ற பிறகு அங்க இருக்கிற ராஜாவை, அங்க இருக்கிற அதிகாரிய எப்படி அவர்களை பிரியப்படுத்தலாம் என்று சொல்லி இவங்க நினைக்கல. இவங்க நினைப்புல கர்த்தரை எப்படி பிரியப்படுத்துவது? சிறையிருப்புக்கு சென்ற தானியேல் 3 வேளை ஜெபம் பண்ணினார். தன்னுடைய வீட்டின் அறைய அந்த ஜன்னலை திறந்து விடுவார். திறந்து விட்டு எருசலேமை நோக்கி, தேவாலயத்தை நோக்கி முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவார். பாபிலோன் சாம்ராஜ்யத்துல இருந்தாலும் தன்னுடைய வீட்டின் அறையிலே பரிசுத்தப்படுத்தி கொண்டு, தகுதிப்படுத்தி கொண்டு, அவருடைய கண்கள் எல்லாம் எதை நோக்கின தெரியுமா? தேவ பிரசன்னம் நிறைந்த எருசலேம் தேவாலயத்தை நோக்கி கொண்டிருந்தது. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் என்ன வாஞ்சை இருக்கிறது? இன்றைக்கு தேவன் நமக்குள்ளே தங்குகிறவராய் இருக்கிறார். நம்மை தான் தேவன் தம்முடைய ஆலயமாய் மாற்றி இருக்கிறார். அப்படி என்றால் இந்த ஆலயத்தை எவ்வளவு பரிசுத்தமா காத்துக்கொள்ள வேண்டும். தேவன் விரும்பாத செயல்களை ஒரு நாளும் செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட தீர்மானம் எடுங்கள். ஆண்டவரே, நீர் எதை அருவருக்கிறீரோ நானும் அருவருப்பேன், நீர் எதை விரும்புகிறீரோ அதை நானும் விரும்புவேன் என்று சொல்லுங்க. அப்படி சொல்லி தேவனை துதிங்க. அதிலே தேவன் பிரியப்படுகிறவராயிருக்கிறார். இந்த சிறையிருப்புக்கு சென்ற மக்கள் எவ்வளவு பக்தி வராக்கியம் கொண்டிருக்காங்க பாருங்க. கர்த்தர் மேல் அலாதி பிரியம், அலாதி பிரியம். அடுத்தபடியாக இந்த மக்கள் என்ன சொல்றாங்க? இந்த சிறைப்பு சென்ற மக்களை கவனிங்க, என்ன சொல்றாங்க? கர்த்தாவே, எருசலேமின் நாளில் ஏதோமின் புத்திரரை நினையும், அவர்கள் அதை இடித்து போடுங்கள், அஸ்திபாரம் மட்டும் இடித்து போடுங்கள் என்று சொன்னார்களே. இந்த 7ஆம் வசனத்துல இவர்கள் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்றாங்க. இந்த வசனத்தை படிக்கும் பொழுது, இதுக்கு அடுத்த வசனத்துல கொஞ்சம் வாசிக்கும் பொழுது எப்படி இருக்கும்னா, ஏதோ அவர்கள் எப்படியாவது பழி தீர்த்திரணும் அப்படின்னு விரும்புறாங்க மாதிரி தெரியும். இந்த 3 வசனங்களையும் நீங்க வாசித்தீங்கன்னா, அதாவது கர்த்தாவே, எருசலேமின் நாளிலே ஏதோமின் புத்திரரை நினையும், அவர்கள் அதை இடித்து போடுங்கள், அஸ்திபாரம் மட்டும் இடித்து போடுங்கள் என்று சொன்னார்களே. பாபிலோன் குமாரத்தியே, பாலாய் போகிறவளே, நீ எங்களுக்கு செய்தபடி உனக்கும் பதில் செய்கிறவன் பாக்கியவான். உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். கேட்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா உண்மையாவே இவங்க போய் மோதி அடிக்கணும்னு நினைச்சாங்களா? இல்ல. இவங்களுக்கு விரோதமா இவர்கள் பாவம் செய்தார்கள். யாரு? இந்த ஏதோமியர்கள். ஏதோமியர்கள் யாரு? நம்ம எல்லாருக்கும் தெரியும். யாக்கோபு, ஏசா என்று 2 சகோதரர்கள் இருந்தாங்க. ஈசாக்கு 2 பிள்ளைகள். அந்த ஏசாவின் வம்சத்தாருக்கு பேர் தான் ஏதோமியர். இந்த ஏதோமியர் என்னங்க அப்படி செஞ்சாங்க? இந்த ஏதோமியர்கள் செய்த வேலையை சொல்றேன். இவர்கள் பாபிலோன் சிறைப்புக்கு போன யூதர்களை பார்த்து அவர்கள் பரியாசம் பண்ணாங்க. புலம்பல், அதனுடைய 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. ஊத்சு தேசவாசி ஆகிய ஏதோம் குமாரத்தியே, சந்தோஷித்து களிக்கூறு, பாத்திரம் உன்னிடத்திற்கும் தாண்டி வரும், அப்பொழுது நீ வெறித்து மானபங்கமாய் கிடப்பாய். சீயோன் குமாரத்தியே, உன் அக்கிரமத்துக்கு வரும் தண்டனை தீர்ந்தது, அவர் இனி உன்னை அப்புறம் சிறைப்பட்டு போக விடார். ஏதோம் குமாரத்தியே, உன் அக்கிரமத்தை அவர் விசாரிப்பார், உன் பாவங்களை வெளிப்படுத்துவார். இது யார் புலம்புறா தெரியுமா? எரேமியா. தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய எரேமியா புலம்புகிறார். ஏன் புலம்புறார் தெரியுமா? சிறையிருப்புக்கு இவர்கள் செல்லும் போது இந்த ஏதோமியர்கள் பரிதாபப்படவில்லை. அவர்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை, யூதா ஜனங்களை பரியாசம் பண்ணுகிறார்கள். அவர்களுக்கு விரோதமாய் ஆகடியம் பண்ணுகிறார்கள். இன்னைக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க, வேதனைப்பட்டு கொண்டு இருக்கீங்க. இந்த நேரத்துல உங்க சொந்த சகோதரனோ சகோதரியோ உங்களை இழிவுபடுத்தினா, பரியாசம் பண்ணா எப்படி இருக்குங்க? அப்போ நீங்க எத்தனைதான் நீதிமான் இருந்தாலும் என்ன சொல்வீங்க? உங்க மனசுல இருந்து என்ன வரும்? ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதியும். டக்குன்னு வராது, வரவே வராது. ஆண்டவரே, இவர்கள் இப்படி செய்கிறார்களே அப்படின்னு சொல்வீங்க. நல்ல வேலை, இந்த சிறையிருப்புக்கு சென்ற பிள்ளைகள் என்ன சொன்னாங்க? கர்த்தாவே, எருசலேமின் நாளிலே ஏதோமின் புத்திரரை
நினையும். ஆண்டுட்டு ஒப்பு கொடுத்துட்டாங்க. பாருங்க எவ்வளவு நல்ல மக்கள். தாங்களாவே தீர்ப்பு சொல்ல விரும்பல, ஆண்டுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு தெரியும். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் சொல்லுது, பழி வாங்குவதும் பதில் அளிப்பதும் எனக்கு உரியது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, பழி வாங்குவதும் பதில் அளிப்பதும் எனக்குரியது. அதனால இவங்க அதுல குறுக்கிட விரும்பல. ஆனா என்ன தெரியுமா சொன்னாங்க? ஆண்டவரே, கொஞ்சம் ஏதோ நினைச்சிடணும். ஏன்னா நாங்க கஷ்டப்பட்ட நேரத்துல, நாங்க வேதனைப்பட்ட நேரத்துல, கண்ணீரோடு இருந்த நேரத்துல இவர்கள் எங்களுக்கு விரோதமாய் ஆகடியம் பண்ணினார்கள், பரியாசம் பண்ணாங்க, எங்களுக்கு விரோதமான அக்கிரமம் செஞ்சாங்க, கொஞ்சம் நினைச்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில என்னைக்குனாலும் யாருனாலும் நம்மள வேதனைப்படுத்தினா, நமக்கு விரோதமா எழும்புனா, நீங்க தீர்ப்பு செய்யாதீங்க, கர்த்தருடைய தீர்ப்புக்கு விட்டு விடுங்கள். என் தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பழி வாங்குதல் கர்த்தருடையது, பதில் செய்கிறவர் யார் செய்வார்? கர்த்தரே செய்வார். இந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா தீர்ப்பு செய்கிறவர் கருத்துல என்ன செஞ்சிடணும்? விட்டு கொடுத்துடணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி செஞ்சாரா இல்லையா? செஞ்சார்ல. கொஞ்சம் திருப்புங்க. 1 பேதுரு அதனுடைய 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல கவனிங்க. இயேசு குறித்து சொல்லப்படுகிறது. அவரை சிலுவையில அறையிறாங்க. சிலுவையில அறைவதற்கு முன்பாகவும் சிலுவையில அறைந்த பின்பும் ஜனங்கள் அவரை தூஷித்தார்கள், அவமானப்படுத்தினார்கள், கொடுமைப்படுத்தினார்கள், வேதனைப்படுத்தினார்கள். அந்த நேரத்துல இயேசு செய்தது என்ன? பேதுரு சொல்றார், அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நல்லா கவனிங்க. இயேசுவே இப்படிதான் செஞ்சார். மனுஷனா இருக்கும்போது அவரே பதில் செய்யல, அவரே அவர்களுக்கு விரோதமா தீர்ப்பு சொல்லவில்லை. மாறாக தீர்ப்பு செய்கிற நீதிபதியாகிய தேவனுடைய கரத்துல அதை ஒப்பு கொடுத்து விட்டு சொன்னார், ஆண்டவரே நீங்கள் நினைத்தரலாம். ஆனா ஆண்டவர்ட்ட அவர் நினைத்தரலும் கேட்கறதுக்கு பதிலாக இன்னும் ஒரு அதிகமான மேன்மையான காரியத்தை என்ன இயேசு செய்தார்? பிதாவே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்களே. அதனால்தான் அவர் தேவன். அவர் மனுஷனும் தேவன். மனுஷனா இருக்கும்போது அவர் தீர்ப்பு செய்யவே இல்லை. அதை தீர்ப்பு செய்கிற தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, அவருடைய மன்னிப்புக்காக வேண்டுதல் செய்கிறவராயிருக்கிறார். இப்ப இந்த சங்கீதத்தை வாசிக்கும்போது இவங்க எல்லாம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், நம்ம யாரு? புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். நம்ம ஆண்டவர்ட்ட போய் நினையும் என்று சொல்லக்கூடிய தேவையில்லை. ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நீ மன்னியும், எனக்கு விரோதமாய் அவதூறு செய்கிறவர்களை மன்னியும், அவமானப்படுத்துகிறவர்களை மன்னியும், என்னை வீணாக குற்றப்படுத்துகிற மனுஷர்களை மன்னியும். இப்படிதான் நீங்களும் நானும் ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். ஆண்டவருடைய கருத்தை ஒப்பு கொடுத்துருங்க, ஆண்டவர் சரியாக நியாயம் தீர்ப்பார். அடுத்த சொல்றாரு, பாபிலோன் குமார்த்தியே, பாலாய் போகிறவளே, நீ எங்களுக்கு செய்தபடி உனக்கு பதில் செய்கிறவன் பாக்கியவான். இந்த பாபிலோன் மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, ஆண்டவர் இவர்ல சிறைப்பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுத்துட்டாருன்னா இவங்க ஆண்டவரையும் மிஞ்சி வேலை பண்றாங்க. அதிகமான பொல்லாப்பு செஞ்சாங்க, அதிகமான பொல்லாப்பு. இஸ்ரவேல் ஜனங்களை, யூதா ஜனங்களை ஒடுக்கினாங்க. எதுக்குமே ஒரு அளவு இருக்கு. ஆண்டவருடைய பிரமாணம் என்ன தெரியுமா? பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், கையெடுத்தா கைதான் எடுக்கணும், புல்லு சரீரத்தை எடுத்துடக்கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? குற்றத்துக்கு ஏற்ற தண்டனை. ஆனா இந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? குற்றத்துக்கு மிஞ்சி தண்டனை கொடுத்துட்டாங்க. நல்ல கவனிங்க, ஆண்டவருடைய பிரமாணம் நியாயமான பிரமாணம். அது என்ன சொல்லுது? இந்த அளவுக்கு தப்பு செஞ்ச அந்த அளவுக்கு தண்டனை, அதுக்கு மிஞ்சி தண்டனை கொடுத்துறாத. அதுக்கு மிஞ்சி தண்டனை கொடுத்தா அதுவும் குற்றம். அதனால்தான் சாட்டு அடி அடிக்கும் போது 39 அடியோட நின்றுவாங்க. ஏன் தெரியுமா? 40வது அடி அடிச்சுட்டு 41வது அடி அடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது பாவமா போயிரும். இது யூத பிரமாணம். யாரையும் அதிகமாய் தண்டிச்சிடக்கூடாது, குற்றத்துக்கு தக்க தண்டனை. இப்போ நமக்கு இன்னும் வேற பிரமாணம், கிறிஸ்துவின் பிரமாணம் என்ன சொல்லுது? மன்னிச்சிரு, சத்ருவ சிநேகி, உன்னை நிந்திக்கிறவர்கள மன்னி, அவங்களுக்கா ஜெபம் பண்ணு.
ஆண்டவரே பல்லுக்கு பல்லு செஞ்சிருங்கன்னு கேட்க மாட்டோம். ஆண்டவரே அவர்களை மன்னியும் கேட்கணும். இது அந்த நாட்கள்ல பரிசுத்தவான்கள் செய்தது. ஏன்னா அவர்களுக்கு அந்த பிரமாணம் தான் தெரியும். நமக்கு இப்ப கிறிஸ்துவின் பிரமாணம் தெரியும், இயேசுவின் பிரமாணம் தெரியும். நாம் இப்படி ஜெபிக்கலாகாது. நம்ம எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே அவர்களை ரட்சிப்பீராக, அவருடைய கண்களை திறந்தருளுவீராக, அவர்களுக்கு தேவன் நீ நல்ல ஞானத்தை தருவீராக என்று சொல்லி நாம் அப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுக்கும். அவங்களுக்கு நற்புத்தி தருவீராக. பாருங்க, இங்க சொல்ற உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவன். இப்போ கூட இந்த யூத ஜனங்கள் தாங்களாவே தீர்ப்பு செய்யல. இது இப்படி செய்கிறவன் பாக்கியவன் என்றுதான் சொல்றாங்களே ஒழிய, அவங்க ஆதங்கத்தை தெரிவிக்கிறாங்களோ ஒழிய, அவர்கள் இப்படி நாங்க செய்வோம் என்று சொல்லவே இல்லை. அது வரைக்கும் அவங்க பிரமாணத்துக்கு எப்படி கீழ்ப்படிந்தார்கள் என்று பாருங்க. அவங்க என்ன பிரமாணத்துக்கு கீழ்ப்படிஞ்சாங்க? ஆண்டவர் சொன்னார், பதில் அளிக்கிறது நான் பா, பழி வாங்குற செயல் என்னுடையது, என்கிட்ட விட்டுரு, நான் தீர்ப்பு கொடுப்பேன், நான் தான் நித்திய நியாயாதிபதி. அவங்க அப்படியே தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்தாங்க. இன்னைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில வர்ற எதிர்மறையான காரியத்துல என்ன செய்யறோம்? நம்ம ஆண்டோடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்கிறோமா? நமக்கு விரோதமாய் அவமானமாய் பேசுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோமா? அவங்களுடைய மன்னிப்புக்காக நம்ம மன்றாடுகிறோமா? இன்றைக்கு அப்படிப்பட்ட கிருபை தேவன் நமக்கு தருவாராக. ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம், ஆண்டவரை துதிப்போம்.